சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்ரெண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, விளையாக கேள்வி வந்தது, தெளிவாக குணமளிப்பது யாரது 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 நல்ல வேலை நம்மால் இங்கே தான் இருக்கா, வேலை மிச்சம். சரி, ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட வேண்டியதான். யாரு? யாருன்னு கேக்குறல, யாரு பின்னாடி நின்னு கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறது? விடுங்க. நீங்க விடலன்னா நான் எங்க அப்பாவை கூப்பிடுவேன். அப்பா அப்பா இங்க வாங்க. கத்தாத சத்யா, நான் தான். நான் தாண்டி ராகவ். ஆமா நீங்க தான். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குரங்கு மணி ஏன் இப்படி வரீங்க? எது குரங்கா? ஆமா, முன்னாடி என்ன உங்களை கதவு வாசப்படினா திறந்து விட மாட்டேன்னு சொல்றாங்களா? அப்படியே வர வேண்டியதானே? சரி ஓகே, இப்போ எதுக்கடி நீ அழுதுட்டு இருக்க? ஆமா, இப்படி குரங்கு மணி கட்டி பிடிச்சிட்டு இருந்தா அதுவும் கிஸ் பண்றீங்க பின்னாடி வந்து, அப்ப அழுகு வரம் என்ன செய்யும்? நான் யாரும் நினைச்சு பயந்துட்டேன் தெரியுமா? யாரும் எதுக்கு வரும் குரங்க? அது எப்படி வர முடியும்? நீங்க எப்படி குரங்கு மாதிரி மாடி ஏறி வந்தீங்க? அது மாதிரி யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுவும் கரெக்ட் தான். அதுக்கு நீ என்னடி என்னையவே என்ன குரங்குன்னு சொல்ல வைக்கிற? சரிடி அழுகாத, சாரி சரியா? அடி பெண்ணு, ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மழையடிக்கும். அடி பெண்ணு, நான் பயந்துட்டேன். அதான் பார்த்தாலே தெரியுதே, குடங்குடமா ஓடிடுதே. என்னது குடங்குடமா வருது? உன் கண்ணுல இருந்து தண்ணி தாண்டி. எப்படி இவ்வளோ வருது? லூசு. சரி சரி போங்க. சரிடி தங்கம், சாரி சாரி ஓகேவா? சரி சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க? உன்னை பார்க்கலான்னு தாண்டி வந்தேன். எது மதியம் 12 மணிக்கு பார்க்கணும்னு தோணுச்சாக்கும்? இது எப்பயுமே தோண்டிட்டு தானே இருக்கு. அப்ப ஏன் அப்பெல்லாம் வராம இப்போ வந்திருக்கீங்க? சித்தார்த் அக்ஷரா பார்க்க வரேன்னு சொன்னான். சரி நம்மளும் போயிட்டு வந்துருமேன்ட்டு நானும் வந்துட்டேன். அப்போ என் குழந்தை என் தங்கச்சி பார்க்க வரேன்னு சொன்னதுனால தான் வந்திருக்கீங்க. நீங்களே ஒன்றும் வரல. இடி எனக்கா தோணுனதுனால தான் வந்தேன். என்னமோ அவன் வாங்கினேன் அண்ணியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி பேசிட்டு இருக்கேன். சரி, அவங்க 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்களா? அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. இந்நேரம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கோம். அப்படியா? ஆமாடி. சரி உட்காந்து பேசலாமா? சரி. உலகமே நமக்குதான், நீ கூட இருந்துட்டா சொர்க்கமே துறக்குதா. நல்ல வேலை அழுதுகிட்டே கத்துனதுனால சவுண்டு உங்க அப்பனு கேட்கலன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இந்நேரத்துக்கு வந்து நின்று இருப்பாரு. ஆமாங்க, நல்ல வேலை வரல. வந்திருந்த நேரம் உங்களை மொத்திருப்பாங்க. என்ன மொத்துறதுல உனக்கு சந்தோஷம் என்ன? ஆமா, உங்களை யார் இப்படி குரங்குமணி வர சொன்னது? அம்மா நான் வரும்போது என்ன பண்ணிட்டு இருந்தேன்? ஒரே இடத்துல நின்றுட்டு அந்த பெட்ஷீட் என்னமோ பண்ணிட்டு இருந்தேன். அது அது என்ன? இனி எப்படி முடிச்சாலும் அது கலைஞ்சுதாங்க இருக்கு. இங்க பாத்தீங்களா? அப்போ உனக்கு மடிக்க தெரியல? எது? எனக்கு மடிக்க தெரியலையா? ஆமாடி, நான் வரும்போது அவ்வளவு நேரம் நின்று மடிச்சிட்டு இருந்தேன், நானும் பார்த்தேன். ஆனாலும் இந்த கலைஞ்சு தானே கிடக்கு. அப்ப மடிக்க தெரியலன்னு அர்த்தம்? இல்ல, அது அது அப்படிதான். அந்த பெட்ஷீட்டே அப்படிதான் சுருங்கிதான் இருக்கும். சரி சரி சரிடி, சுருங்கிதான் இருக்கும், வச்சுக்கிறோம் விடு. என்னது வச்சுக்கிருவோம் விடா? ஹலோ, நான் ஒன்றும் காமெடி பண்ணல. நானும் காமெடி பண்ணலையே, சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அப்படியா? நான் இன்னும் ஓவராவே பேசலையே. பேச்ச மாத்தாதீங்க. சரி சத்யா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? செல்வா இருக்கான்ல, ஆமா, அவங்களுக்கு என்ன? அவன் வந்து நிலா இருக்கான்ல. ஆமா, நிலா. அவளுக்கு என்ன? செல்வாவும் நிலாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எப்போ? இன்னைக்கு தாண்டி வந்தான், கல்யாணம் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தான். இவங்க சொல்லவே இல்ல. இது எனக்கே சொல்லலடி. அவங்க யார் யாரு? சித்தார்த்தம் கூட போயிருக்கான். எங்க நிலாவை காப்பாத்தி கூட்டிட்டு வர போறதால அக்ஷரா சொல்லிட்டு இருந்தா. எங்க அவன் கல்யாணம் பண்ணிட்டான். அப்படியா? இன்னொன்னு என்ன தெரியுமா? என்னது? எங்க மாமா பொண்ணு ஒன்று இருக்கு. அந்த பொண்ணை எங்க 3 பேத்துல யாராவது ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்க அம்மா காசா. நீங்க தான் தப்பிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? செல்வாவும் தப்பிச்சிட்டாரு. சித்தார்த்து சொல்ல வேண்டாம், அவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. அப்புறம் என்ன? அப்புறம் உங்க அம்மாவுக்கு மட்டும் ஆசை இருந்தா பத்தாது, எல்லாத்துக்கும் ஆசை வேணும். உங்களுக்கு அந்த என்ன கொஞ்சமாவது இருக்கா? இருக்கும், மாமா பொண்ணுல அது எப்படி இல்லாம இருக்கும்?
ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு கேக்குறியா? நீ பாட்டுக்கு லொடலொடன்னு பேசிட்டே இருக்க. என்னதே லொடலொடவா? ஏன் ஆமாடி. சரி என்னன்னு சொல்லுங்க கேட்போம். நிலாவையும் செல்வாவையும் எங்க அம்மா வீட்டுக்குள்ள விடல. ஸோ அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள வரணும்னா சித்தார்த்த நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏங்க ஒரு டவுட்டு. என்ன? இந்த நித்யா யாரு? எடி அதுதாண்டி எங்க மாமா பொண்ணு. ஓ மாமா பொண்ணு தான் நித்யாவா? ஓகே ஓகே இப்போ சொல்லுங்க. என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கேன், இவன் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கா? சொல்லுங்க. கதையா சொல்லிட்டு இருக்கேன். ஆமா. எதை? இல்ல சொல்லுங்க. சுபா அவங்க 2 பேர்த்தையும் ஏத்துக்கணும்னா சித்தார்த்த நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவ்வளவுதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதானா? என்னடி அவ்வளவுதானான்னு கேக்குறேன். ஏன் உங்க தம்பி கிட்ட பேசியிருப்பீங்களே, என்ன சொன்னாரு? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரே. ஆமா. நித்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு, கரெக்டா? ஆமாடி. அப்புறம் என்ன உங்களுக்கு? இல்ல உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஏங்க என் தங்கச்சியும் தெரியும், உங்க தம்பியை பத்தி நீங்களும் சொல்லியிருக்கீங்க, அப்புறம் என்ன? அவர் தான் ஷார்ப் ஆச்சே. பரவாயில்ல, கொழுந்தனை நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கடி. ஆமா பின்ன. ஆமா அவர் குழந்தைனா இருந்தா சரி ஓகே அப்படின்னு இருக்கலாம். எனக்கு அவர் புள்ள மாதிரி தானே. நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லடி. நான் இப்படி இருக்கிறது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, இதுதான் என்னோட கேரக்டரும். அப்புறம் என்ன? நித்தமும் கோயில் சென்று வரும் பக்தர்கள் செய்வது யாரும். என்ன ட்ரெஸ் எடுக்கிற ஐடியா இருக்கா இல்லையா? என்னையுமே பார்த்துட்டு இருக்கேன். இருக்கு, என்ன எடுக்கிறதுன்னு தான் தெரியல. ஓ அப்படியா? அப்ப சரி, நான் ஒன்று சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் சரியா? சரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்றேன்னா இதுல இருந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த சேலையை மொத்தம் சேஞ்ச் பண்ணிட்டு வைப்போம். எந்த ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு தெரியலையே. ஏன் குப்பை மாதிரி இவ்வளோ கொட்டி போட்டிருக்காங்க, இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போக வேண்டியதானே? கண்ணுமா தெரியல உனக்கு? என்ன முறைக்கிற? ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போ. சரி. ஆனி மூஞ்சிங் பாரு, என்ன வர வர எப்போ பாரு நம்ம திட்டிகிட்டே இருக்காரு. கிளம்புன்னு சொல்கிறதுக்கு வந்துட்டாரு. ஒரு ட்ரெஸ்ஸு எந்த ட்ரெஸ் எடுக்கிறதுனாலும் தெரியல. சரி வா நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லலாம். சரி சொல்லதான் வக்கில்ல, இப்போ சும்மா வந்து நிற்கலாம்ல. மூஞ்சி சி. என்னை திட்டினது போதும், போ மாற்றிட்டு வா. சரி சரி போகிறேன். இவ்வளோ ட்ரெஸ் இருக்கு, அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டாலோ. சரி நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். எதுக்கு இந்த ஆகாத வேலை? நம்மளுக்கு என்ன தெரியும் இதை பற்றி? இந்த ட்ரெஸ் ஓகே நல்லா தான் இருக்கு. சரி அவர்கிட்ட போய் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டுருவோம். அச்சோ இது என்ன பண்ணுதீங்க? அட கடவுளே, கரெக்டாக கதவுக்கிட்டே நிற்கிதே. இப்போ என்ன பண்ணுறது? எனக்கு இதை பார்த்தாலே பயமா இருக்குமே. இங்கே பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு பயம். நீ எதுக்கு இங்கே வந்த? ஒழுங்கா போயிரு. நான் வெளியே எனக்கு செக்யூரிட்டிலாம் இருக்காங்க, பார்த்துக்கோ. ஐயோ கொஞ்சம் தள்ளியாவது நிற்கலாம். இப்போ எப்படி நம்ம போகிறதுன்னு தெரியலையே. ஐயோ இந்த பக்கம் தானே வருது. இங்கே பாரு, என்கிட்ட வரக்கூடாது. அப்புறம் நான் உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஐயாம்மா ஓ எப்போ போகும்னு தெரியல. அப்பா கொஞ்சம் நகருது. இவ்வளோ நேரம் தூங்கிடுச்சு போல. கருமம், என்ன ஷாப்பிங் மாலோ, என்ன இவ்வளோ பெரிய மாலில் கரப்பா முச்சிய கூட விரட்ட மாட்டாங்க. அப்பா அந்த சைடு போயிடுச்சு. கதை திறந்து ஓடிடுவோம். அதை திரும்பி வரதுக்குள்ளேயும். இனிமேல் இந்த பக்கம் வரவே கூடாது. என்ன இவனதான் நின்றுட்டு இருந்தாரு, ஆளைய காணோம். எங்கே போனாரு? செல்வா சார். சரி அந்த சைடு போய் தேடி பார்க்கலாம். ஐயோ இவர் எங்கே போனான்னு தெரியலையே. ஆளைய காணோமே. இங்கே தானே நின்றுட்டு இருந்தார், அதுக்குள்ளே எங்கே போனாரு? தேங்க் காட், கடவுளே ரொம்ப தேங்க்ஸ். இங்கே தான் இருக்காரு. செல்வா சார். என்ன நிலா வயசு மாதிரி இருக்கு, இவ்வளோ பதட்டமா கூப்பிடுறோம்? செல்வா சார். அவளே தான். என்னாச்சு? கையால நானும் மேகத்தை தட்டுறவ, நீ மட்டும் பார்த்தா கை கட்டி நிக்கிறவ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகலாம். என்னன்னு கேக்குறல? ஒன்றும் இல்லை. இப்போ சொல்றியா இப்படி? அது அங்கே ட்ரையல் ரூமில். ட்ரையல் ரூம்ல என்ன கேட்டுட்டே இருக்கல, சொல்லு என்ன? ட்ரையல் ரூமில் கரப்பாம்பூச்சி. எத கரப்பாம்பூச்சியா? ஏனடி நீ என்ன இப்படி ஆக்குன?
காதல சட்டுன்னு கண்ணுல காட்டுற. என்ன சிரிக்கிறீங்க? எது இந்த கரப்பாம்பூச்சியை பார்த்து தானே நீ வீட்டுக்கு போறேன்னு சொன்ன? ஹலோ, இந்த பள்ளி அப்புறம் உங்களுக்கு பள்ளி நாய் பூனை இதெல்லாம் பத்திரம் எனக்கு பயம் இல்லையே, தெரியுமா? ஓ, அதெல்லாம் குட்டி குட்டி ஜீவன், அதனால பயம் இல்லைன்னா? ஆமா, ஆனா இந்த கரப்பாம்பூச்சியை பார்த்தாதான் கொஞ்சமா ரொம்ப இல்ல லைட்டா பயம், அவ்வளவுதான். லைட்டா? எங்க ட்ரையல் ரூம்ல இருந்து இங்க வரைக்கும் அலறி ஓடி வந்தது லைட்டா. சரி, எனக்கு கரப்பாம்பூச்சினா ரொம்ப பயம். எதுக்கு திரும்ப திரும்ப சிரிச்சிட்டு இருக்கீங்க? நான் இங்க சிரிச்சேன், நானும் சிரிக்கலையே. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். ஏடி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்? யாராவது கரப்பாம்பூச்சிக்கு பயந்துக்கிட்டு ஓடுவாங்களா? வா, வந்து ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போலாம். இல்ல இந்த மாலை கரப்பாம்பூச்சியா தான் இருக்கும் போல. சி, என்ன சுத்தம் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. அங்க ட்ரெஸ்க்குள்ள ஏதாவது வந்துச்சுன்னா? நான் தான் வரையில, வா. சரி. போதும் வாங்க. போய் எடு, நான் நிக்கிறேன். நீங்களே எடுத்து கொடுங்க, நானும் அதை தொடல. இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. உனக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு வேண்டாம். புரியல. எனக்கு பிடிச்சதா வேண்டாம், உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து கொடுங்க. ஷோபா, நீங்க நின்று பேசிட்டு இருந்த நேரத்துக்கு நேரம் எடுத்தே முடிச்சிருக்கலாம். சரி நில்லு. இதுல என்ன நல்லா இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு எனக்கு பார்க்க. உங்களுக்கு ஒரே மணி தான் இருக்கும், நீங்க மட்டும் நல்லா கலர் கலரா போடுறீங்கல்ல, அப்புறம் என்ன, நல்லா எடுத்து கொடுங்க. நம்ம இங்கிட்டு பேசுறதுன்னு அவளுக்கு காது கட்டுறது. என்ன இவ்வளோ ஆர்வமா தேடிட்டு இருக்காரு? ட்ரெஸ் செலக்ட் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாரோ? இருக்காதா பின்ன? இவர் போட்டு வர ட்ரெஸ்ஸே அப்படி தானே இருக்கு, டிசைனா போட்டு வராரு. இந்த ஒரு ட்ரெஸ் இவருக்கு மேட்ச் எடுக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கேன். ஹலோ, எடுத்த வரைக்கும் போதும். இங்க இவ்வளோ இருக்கு, அங்க பேக்ல வர இருக்குல்ல, போதும். இரு நிலா, உள்ள களைச்சு பார்த்தா தான் தெரியுது. அவ்வளோ நல்ல நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கு. உன்கிட்ட இப்படிலாம் இருக்காது. நீ அந்த கிழிஞ்சதெல்லாம் தானே போட்டுட்டு வருவ. என்னது கிழிஞ்சதா? நம்ம என்ன கிழிஞ்சதை போட்டு வந்தோம்? நான் எனக்கு கிழிஞ்சதெல்லாம் போட்டு வந்தேன். ஆமா, அன்னைக்கெல்லாம் என்னமோ கிழிஞ்சதெல்லாம் சொல்ல முடியாது, சல்லடையா என்னமோ மீன் பிடிக்கிற வலையை தைச்சு போட்டு இந்த மாதிரி போட்டு வந்திருந்தில்ல, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. அதை சொல்ல வந்த நீ என்னமோ ரொம்ப ஓவரா பண்ணிட்ட. எதை? மீன் பிடிக்கிற வலையா? ஐயோ, என்ன? ஒன்றும் இல்லை, மீன் பிடிக்கிற வலை தான். அது மீன் பிடிக்கிற வலை தான். அது சைக்கோ. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லையே, நீங்கள் ரொம்ப நல்லவர்னு சொன்னேன். சரி போதும் வாங்க. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இல்லை சுடி ஓகே, இது எல்லாம் இதுக்கு சாரிலாம் அதுக்கு. நீ பொண்ணு தானே? இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஆமா, பின்ன காலேஜ் போக சுடி ஓகே, வீட்டில் இருக்கிற கூட சுடி ஓகே தான், எங்கேயாவது வெளியே கிளம்பி போனா சுடி ஓகே தான். சுடி ஓகேன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு சாரி? ஏன் அரவக்காடு, முழுசா சொல்றத கேளு. இவர் முழுசா சொன்னா நம்ம ஓகேன்னு இழுத்துட்டு இருக்காரு. ரொம்ப பேசாத. சரி சொல்லுங்க. கோயிலுக்கு போகணும்ல, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்னா சரி தேவைப்படும்ல, அப்போ ஒரு தடவை உன்னை கூட்டிட்டு வரணுமா? இனிமேல் அடிக்கடி நான் கூட்டிட்டு வரணும், வேற வழி இல்ல. எது? இல்ல தேவைப்பட்டா மட்டும்தான். சரி ஏதோ ஒன்று போலாமா? ஆனா வெயிட்டா இருக்கு கை. சரி நீ வெயிட் பண்ணு, நான் பில் போட்டு நானே வாங்கிட்டு வரேன். சரி. ரொம்ப நல்லவரால இருக்காரு, பாவம் என்கிட்ட மாட்டிக்கிட்டாரு. நல்லா செலக்ட் பண்றாரு, அவருக்கு நல்ல டேஸ்ட் தான் இருக்காது அப்படின்னா, அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஓய் போலாமா? அதுக்குள்ளே வந்துட்டாரு. போலாம். என்ன பாக்குற? இல்ல பேக்ல நீங்க தூக்கிட்டு வரீங்க, என்கிட்ட கொடுங்க. நீ தானே இது அந்த 2-3 ட்ரெஸ்ஸை தூக்குறதுக்கே வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்ட, இதெல்லாம் தூக்கிட்டு வர நீ எங்கிட்ட கீழே போட்டு வரதுக்கா? பரவாயில்லவா? சரி என்ன? வாங்க போவோம். இல்ல கையை பிடிச்சிருக்க. கையை தானே பிடிச்சேன், அதுக்கு எவ்வளவு பதறீங்க? சரி வா போலாம். இப்படியே இக்கணமே செத்திடவும் சம்மதமே. வந்தாய என்னோடு எதனாலே சொல். ஜென்மமே செய்த முடிவு. இன்னுமா இவ கிளம்புறா? போய் 1/2 hour மேல ஆகுது. நாமெல்லாம் ஒரு நிமிஷத்துல கிளம்பி வந்துடலாம் போலயே. இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு சொன்னதுக்கு அப்படியே வந்திருக்கலாம். அந்த ட்ரெஸ்க்கு என்ன நல்லா தானே இருந்தது. நமக்கு மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டால் திரும்பி குளிக்கிற வரைக்கும் ஒரு ட்ரெஸ் மாற்றக்கூடாதுன்னு தோணுது. இவ்வளவு மட்டும் எப்படி தான் நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு மேக்கப்பை போட்டுக்கிட்டு ஜடை வேற, அப்பா இவ்வளோ முடி இதெல்லாம் பின்னிக்கிட்டு வந்துக்கிட்டு சே ஒரு சுடிதானை மாட்டிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா அவளுக்கு? ஹலோ சார், வந்தாச்சு. போதும் என்ன திட்டினது. இவன் இப்போ வந்தா? ஒருவேளை நான் பேசுனதெல்லாம் கேட்டாலும் அதான் திட்டாதீங்கன்றா.
கேட்டிருப்பாள், அது எப்படி கேட்காம இருக்கும்? கேட்கட்டும், அதுவும் நல்லது தான். அப்போ தான் அடுத்த தடவை கிளம்பும் போது நம்ம திட்டினதாக ஞாபகம் இருக்கும். மாமா போகலாமா? மாமா என்ன இவர் கூப்பிட கூப்பிட எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, சைலண்ட்டாகவே நிற்கிறாரு. மாமா என்ன எதுக்கு கத்திட்டு இருக்க? ஒரு தடவை கூப்பிட்டாலே திரும்புவேல, என்னன்னு கேட்க மாட்டேனாக்கும். எனக்கு என்ன காது செவிடா? ஒரு தடவை கூப்பிட்டா திரும்புறீங்களா? எத்தனை தடவை? நான் வந்து நின்னதுலேருந்து மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு தானே இருக்கேன். என்னன்னு கூட கேட்கலையே, சைலண்ட்டாக பார்த்துட்டே இருக்கீங்க. இடி அழகா இருந்தா பார்க்க தானே செய்வாங்க. என்னத்த? இல்லைக்கா, எங்கள் அம்மா நித்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களே. நித்யா சின்ன வயசுல பார்த்தேன்னா இப்போ இப்படி இருப்பா, அழகா இருப்பாளா என்னன்னு யோசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். அதான் நீ கூப்பிட்டதே எனக்கு காதலி விழல. என்னது நித்யாவா? இவனுக்காண்டி தான் இவன் ஷர்ட் கலரில் நாம ட்ரெஸ் மாட்டிட்டு வந்திருக்கோம். நம்மளும் தான் ரசித்து பார்த்துட்டு இருக்கான்னு நினச்சா நித்யான்னு சொல்கிறான். ஒருவேளை இவன் ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இருப்பானோ? கன்ஃபார்ம்டாக அந்த ஐடியா தான். ஏன்னா இவனெல்லாம் நம்ப முடியாது. இவனை போய் மாமா மாமான்னு உருகிட்டு இருக்கேன், இவன் நித்யான்னு சொல்லிட்டு இருக்கான். இவனோட போகிறது ஒன்று தான், போகாதது ஒன்று தான். சரி, ஏண்டி உங்க வீட்டில் கிச்சனில் ஏதாவது வச்சுட்டு வந்துட்டீங்களா என்ன? ஏன் என்ன? இல்லை, ஏதோ தீஞ்ச வாசனை வருதா, அதான். என்னது தீஞ்ச வாசனை வருதா? இவன் நம்மளை தான் சொல்லிட்டு இருக்கானோ? கிச்சன்லலாம் ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு தீஞ்ச வாசனை வருதேடி. அப்போ அவங்க மூக்கில் தான் ப்ராப்ளம். ஓ அப்படியா? நல்ல புகையுது போல, பார்த்தாலே தெரியுதே. மூஞ்சி இந்த போக்கு போகுது, இங்கேருந்து ஆப்பிரிக்கா போய் வந்துடும் போல. நம்மளே தின்றுவான் போல, பார்க்குறது பாரு முட்டை கண்ணி. சரி போகலாமா? லேட் ஆயிடுச்சு பாரு. எங்க? ஏடி மூஞ்சி சிரிச்ச மணி வைடி. இப்போ எதுக்குடி மூஞ்சி இப்படி இருக்கு? ஏன் மூஞ்சி எப்படி இருந்தா என்ன? இல்லை, நான் தானே பார்க்கணும். ஸோ நான் பார்க்கும்போது நல்லா இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. ஓ, நல்லா இருக்காது நல்லா இருக்காது. உங்களுக்கு எப்படி என் மூஞ்சி நல்லா இருக்கும்? நித்யா மூஞ்சி தானே நல்லா இருக்கும். கன்ஃபார்ம்டா புகஞ்சிருச்சு. நீ சித்தார்த் மரியாதையே சமாதானம் ஆயிரு. இவன் பார்க்குற பார்வையே சரியில்லை. சரி சரி அச்சுமாவா போகலாம். இப்போ எதுக்குடி இப்படி பார்த்துட்டு இருக்க? ஒன்னதாண்டி, கேக்குதா இல்லையா? அச்சுமா மாமா இத்தனை தடவை கூப்பிடுற இல்லடா, என்ன ஒன்னதாண்டி கூப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கா? பார்த்தாலும் சிரிப்பு சிரிப்பா வருது, சிரிச்சாலும் வைவா. இங்கே பாரு, மரியாதையே கிளம்பி போயிட்டு பார்த்துக்க. கடுப்பேத்திட்டு இருக்காத. உனக்கு சிரிப்பாக வருதா? என் மூஞ்சியை பார்த்தா சிரிப்பு வருதா? அப்போ போய் நீ நித்யாவே கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு நல்ல ஆஃபர் தானே. போ போ, இங்கேருந்து கிளம்பு முத. நான் என்ன சொன்னாலும் நம்புற பத்தியா? அதுக்காக தாண்டின்னு உன்னை கடுப்பேத்திட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். அதையும் இன்னும் நம்பிட்டு இருக்க பாரு. நீ உண்மையை சொன்னியோ பொய்ய சொன்னியோ, முதல்ல இங்கேருந்து கிளம்பி போயிரு. அதெல்லாம் போக முடியாது. நான் அதுக்காக போனோம். என் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். பொண்டாட்டி கிண்டாட்டின்னு சொன்னா அடிச்சு மூஞ்சி முறையெல்லாம் உடச்சு விட்ருவேன். டே, இதுக்கு மேலே பேசிட்டு இருந்தா திரும்பவும் போய் அழுதுட்டு உட்காந்துட வேண்டியதான். சமாதானப்படுத்திரு. அக்ஷரா மாமா மன்னிச்சிரு, இதுக்கும் சேர்த்து அடிச்சுக்கோடி. லூசு விட்டுரும். தாலிய தேவையில்லை, நீதான் என் பொஞ்சாதி. தாம்பூலம் தேவையில்லை, நீதான் என் சரிபாதி. உறவோடு பிறந்தது பிறந்தது, உசுரோடு கலந்தது கலந்தது. மாமா மாமா நீதானே. ஏன் சவுண்டா பேச மாட்டேன்? ஆமால, சண்டை போடலாம். இப்படி எப்படி சண்டை போட முடியும்? இப்படிதான் சண்டை போடணும். இப்படி இப்படியா? நல்லா தானே இருக்கு. கதவை சாத்தல மாமா, வீட்டை யாராவது வர போறாங்க. சரி சரி, கதவை லாக் பண்ணிட்டு வா. என்ன நான் பேசுனா நீங்களும் அப்படியே பேசுறீங்க? என் பொண்டாட்டி என்ன பண்ணாலும் நானும் பண்ணணும்ல, அதான் ஒரு நல்ல புருஷனுக்கு அழகு. என்னது? அதாம்மா, நில்லுனா நிற்கணும், உட்காருனா உட்காரணும், தூங்குனா தூங்கிடணும், சாப்பிடுனா சாப்பிடணும். அப்புறம் என்ன இருக்குது, என்னென்னவோ
உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம், அக்ஷரான்றிருக்கு இருக்கு என்ன தானே பிடிச்சிட்டு இருக்கு. நான்லாம் உங்களை பிடிச்சிட்டுல, நீங்கள் தான் என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க. விடுங்க. ஏதே சரி தள்ளி போடி, விடுடி. வேணாம் 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 வேணாம், விடாத மாமா, ப்ளீஸ் மாமா, பிடிச்சிக்கோ. ஏண்டிய இந்த மாமன் தொடாம 2 நாளா ஏங்கி போயிட்டு இருந்திருக்க. இப்போ நான் தான் உன்னை பிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன கொஞ்சம் விட்டு ரொம்ப ஓர பேசுகிறேன். நான் ஓவரா பேசுகிறேன்? இல்லை நான் தான் ஓர பேசிட்டு இருக்கேன். சரி லேட் ஆகுதுடி, வா போலாம். ம். எதில் போகிறோம்? பைக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம், ஆனால் அண்ணன் வந்திருக்காரு. ஸோ அவங்க பைக்கில் போட்டும் நம்ம ஏதாவது கேபில் கூட போய்க்கலாம். அதெல்லாம் முடியாது, நான் பைக்கில் தான் கூட்டிகிட்டு போகணும். இடி அடம் பிடிக்காத, பைக்கில் அவர் எப்படி போவார் அப்புறம்? மாமா ப்ளீஸ் மாமா, எனக்கு பைக்கில் போகணுன்னு தான் மாமா ஆசை. ப்ளீஸ் மாமா, ஒரே ஒரு தடவை தான் கூட்டிகிட்டு போயிருக்கா. என்னாச்சுமா? நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? 2 நாளாக உன்னை அழ வச்சதுக்கு மாமா உன்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு தானே சொன்னேன். அப்போ நான் சந்தோஷமாக இருக்கணும்ல. அப்போ நான் சொன்னதை தானே செய்யணும். ஏன்னா பைக்கில் தான் கூட்டிகிட்டு போகணும். அப்படி இல்லைன்னா வேணாம், எங்கேயுமே போவேணாம், இங்கேயே இருக்கலாம். ஏன் அப்போ நான் சந்தோஷமா இருக்க வேணாமா? ஏன் கூட இருந்தால் தானே என் சந்தோஷம். நானும் சந்தோஷமாக இருக்கணும், நீயும் சந்தோஷமாக இருக்கணும். சரி, உன் இஷ்டப்படியே எப்படியாவது கூட்டிகிட்டு போ. சரி வா, பைக்லேயே கூட்டிகிட்டு போகிறேன். அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போகலாம். வேண்டாம், அவர் வேணாம் போட்டோம். நம்ம ஏதாவது கேப் புக் பண்ணி ஆட்டோவில் கூட போய்க்கலாம். அது எப்படி நான் வேணான்னு சொன்னால் நீ வேணும்னு சொல்கிற, நீ வேணான்னு சொன்னால் எனக்கு வேணான்னு தோணுது. ஆனால் எப்படியும் நீ சொல்கிறதான் சரின்னு கேட்குற நிலைமைக்கு வந்தது இல்லை. மாமா நான் சின்ன பிள்ளை தானே மாமா, பாவம் இல்லையா? என்னை பார்த்த பாவம் தெரியல, 2 நாளும் அழுதுருக்கேன்ல. ஆமாடி, நான் மட்டும் சிரித்து சந்தோஷமாக இருக்கேன் பாரு. மாமா சரி போனா வா. சரி. ஏதேதோ ஆசை நெஞ்சில சொல்லத்தான் தெரியல, உன்னால கண்ணு தூங்கல, எதுக்குன்னு புரியல. யாருக்கு கால் பண்ணுறீங்க? உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். யாரு? எங்கள் அண்ணன் கிட்ட தாண்டி லூஸு. எதுக்கு? ஏடி இன்ஃபார்ம் பண்ண வேணாமா பைக் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு? சரி. எங்க ஃபோன் அடிச்சிட்டு இருக்கு பாருங்க, யாருன்னு கேளுங்க. அதை நானும் கவனிச்சேன்டி, இரு யாருன்னு கேட்குறேன். சரி, கட்டாக போகுது, சீக்கிரம். ஹலோ. அண்ணன் சொல்லுங்க. டி லூஸு, கால் பண்ணது நீ தான் சொல்லணும். என்ன அண்ணன், நான் பைக் எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் எப்படியாவது வீட்டுக்கு போயிருங்க. டே இருடா, நானும் வரேன். இல்லை நீங்களாம் வந்தால் எப்படி நான் அதெல்லாம் வர வேணாம். நீங்கள் இவன் எதுக்கு இப்போ உளறி தள்ளிட்டு இருக்கான்? என்ன அக்ஷரா அவங்க ஏதாவது கூட்டிகிட்டு போறியா? ஆமாம், அதை சொல்ல வேண்டியதானே. நான் எதுக்கு இப்போ நான் களம் கொடுத்துட்ருக்கேன்? டேரெக்டாக தொட வேண்டியதானே. சரி போதும், நீங்கள் கலாய்ச்சது. நீங்கள் எப்படியோ வீட்டுக்கு போங்க, நான் கூட்டிகிட்டு போயிட்டு நான் வர லேட்டானாலும் அம்மா கிட்ட சொல்லி சமாளிங்க. சரி முடிஞ்சளவு சீக்கிரம் வரப்பாரு. சரிண்ணே. சரி போகலாமா? என்னடி பண்ணுற, விட்ரு. போலாமா? இப்போ என்ன பண்ண நீ? ஏன் உங்களுக்கு தெரியாதா? நான் கேட்கவே இல்லையே. நீங்க மட்டும் என்ன கேட்டா தரீங்க? அது சரி. டே எருமை, காலை கட் பண்ணுற முத. சாரி, ஆனால் நீங்கள் தான் கட் பண்ணியிருக்கணும். தப்பு உங்கள் மேலே தான். வைங்க. நான் ஃபோனை கட் பண்ணுறதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? இவ்வளோ நேரம் சும்மா நின்றுட்டு இருந்தேன், அப்போல்லாம் மேடம் ஒன்றும் பண்ணலை. அது எப்படி நான் அசிங்கப்படுத்துறதுனே முடிவு பண்ணியிருக்காளுங்கப்பா. எனக்கு என்ன தெரியும் நீங்கள் ஃபோனை கட் பண்ணலேன்னு? நீங்கள் கட் பண்ணியிருக்கணும். தப்பு உங்கள் மேலே தான். நல்லா இருக்கு. நான் என் அண்ணன்ட்ட பேசுனதை அப்படியே காப்பி பண்ணி என் மேலே தான் தப்புன்னு என் மேலே பழிய போடுறீங்களா? ஏன் நீங்கள் பண்ணால் கரெக்டு, நாங்கள் பண்ணால் தப்போ? தெரியாமல் சொல்லிட்டுண்டி. நீங்கள் அப்போனா என்ன வேணா பண்ணலாம். போதுமா? போதும், 32 பல்லும் தெரியுது. வா. போகலாம். கருவிழிரண்டும் கருவறைதானும் மீண்டும் பிறந்தே, கங்காருவை போலே நெஞ்சுக்குள்ளே நானே உன்னை சுமந்தே.